ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இது பார்த்தீங்கன்னா ஓப்போ A16. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 1 வீக் முன்னாடி டிஸ்பிளே மாற்றிருக்காரு இன்னொரு ஷாப்பில். மார்னிங் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஆன் ஆகலை, கால் மட்டும் வருது, அலாரம் அடிக்குது, கால்லாம் வருது, ஸ்க்ரீன் மட்டும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னாரு. சரி கொடுங்க செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்கி கழட்டி செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கரண்ட் லைட்டிங்கான லைன், டிஸ்பிளேக்கான லைன் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துச்சு. ஸோ போர்டில் எந்த இஷ்யூவும் இருக்கிற மாதிரி தெரில, கரண்ட்டில் எல்லா லைனுமே பர்ஃபெக்டாக வந்துச்சு. ஓகே, 1 வீக் முன்னாடி தான் டிஸ்பிளே மாற்றிருக்காது, டிஸ்பிளேல ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குமான்னு செக் பண்ணி பார்த்தலான்னு சொல்லிட்டு டிஸ்பிளே கழட்டி பார்க்கலான்னு கழட்ட ஆரம்பிச்சாச்சு. ப்ளூயர் ஹீட் பார்த்தீங்கன்னா 320, ஏர் பார்த்தீங்கன்னா 30 வச்சுருக்கேன். ஓகே, ஃபுல்லாக ஹீட் பண்ணிக்கலாம். ஒன் வீக் முன்னால் தான் மாற்றினாங்க, லோக்கல் காம்போ போட்டிருக்காங்க. கம் ரொம்ப ஹெவியாக இருக்குது. அதனால் முதல்ல காம்போவை கழட்டி செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நான் யூஸ் பண்ணுற லிக்விட் பார்த்திங்கன்னா NC தின்னர். நிறைய பேர் கமெண்ட்டில் அதான் கேட்டுருக்கீங்க, என்ன லிக்விட்னு. தின்னர் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, ஸ்டிப் சைடு கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கலாம். கீழே நல்லா ஹெவியாகவே கம் இருக்குது. பொறுமையாக ஹீட் பண்ணி டேமேஜ் எல்லாம் கழட்டிக்கலாம். ஓகே, கம்மு சைடு ஃபுல்லாக போட்டிருக்காங்க, ஃப்ரேம் விட்டு உள்ளெல்லாம் அதிகமாக போட்டிருக்காங்க, ஏன் போட்டிருக்காங்கன்னு தெரில. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், காம்போ மேலே ஃபுல்லாக கம்மாக இருக்குது. ஓகே, இப்போது ஃபோன் ஆன் பண்ணி பார்க்கலாம். டிஸ்பிளே கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ தான் தெரியும் உங்களுக்கு டிஸ்பிளே வருது. ஸோ ஸ்டிப்பில் வந்துட்டு அதிகப்படியான ப்ரெஷர் க்ரியேட் ஆனதுனால தான் வேலை செய்யலை. நம்ம ஃப்ளிப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிப் சைடு தான் தெரியும் கம் அதிகமாக இருக்குது. இப்போ இங்கே டிஸ்பிளே திருப்பினதுக்கே ஆஃப் ஆகிடுச்சு. கனெக்டெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் டிஸ்பிளே பிளாக் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணால் டிஸ்பிளே வருது. ஸோ இது டிஸ்பிளே சைடு வந்து அந்த ஃப்ரேமில் கம் அதிகமாக போட்டது தான் காரணம். ஸ்டிப் சைடு கம் கம்மியாகவே போடுங்க. ஓகே, இப்போ டிஸ்பிளே தனியாக கட்டி எடுத்துக்கலாம். அன்வான்ட் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துருங்க. ஸ்டிப் முடிஞ்சளவுக்கு டைட்டாக டிஸ்பிளே ஃப்ரேமோடு சேர்த்து ஒட்டிக்கிட்டு கீழே பாருங்கள் எவ்வளோ கம் இருக்குன்னு. இவ்வளோ கம்மெல்லாம் போடவே கூடாது. மேக்ஸிமம் வந்துட்டு அந்த ஸ்டிப் உள்ள கனெக்ட் ஆகிற ஏரியாவில் கம்மே போடக்கூடாது. சைனா காம்போலாம் இன்னும் ஊருப்பட்ட கம் போட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷனுக்கும் ஸ்டிப் நகர்ந்து வராமல் இருக்க இடத்துக்கும் டேப் அடிச்சுக்கலாம். ஓகே, இப்போ டேப் அடித்தாச்சு. ஃப்ரேமை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கம்மு தான் நிறைய கம் போட்டிருக்காங்க, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். சைட்லலாம் எச்சா ஊற்றி விட்ருக்காங்க. ஃப்ரேம் க்ளீன் பண்ணுறதுக்கு NC தின்னர் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே விளக்கு கம்மி க்ளீன் பண்ணிடலாம். டிஸ்பிளே மேலே இருந்ததெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. சைட் பீடிங்கில் பார்த்தீங்கன்னா அதுக்கு இடத்த ரொம்ப போட்டு தேய்க்க முடியாது, ஏன்னா உள்ளே இருக்கிற ஓசியும் சேர்ந்து வந்துடும், இல்லைனா லிக்விட் உள்ளே போயிடும். ஸோ அதனால் அப்படி லைட்டாக மட்டும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். பிடிச்சி உருவணும் அப்படின்னா உள்ளே இருக்கிற ஓசியை ஷிஃப்ட்டும் சேர்ந்து வந்துடும். ஓகே, இப்போ போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ டிஸ்பிளே பர்ஃபெக்டாக வருது. நெக்ஸ்ட்டு காம்போ ஃபிட்டிங் போட்டுடலாம். காம்போ ஃபிட்டிங் போடுறது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஃபுல்லாக கம் போட்டு ஒட்டிடலாம். பேக் டோரையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு.
கமெண்ட்டில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு டிஸ்பிளே ஒட்டினது டெம்பர் ஒட்டலாமான்னு. தாராளமாக ஒட்டலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் டஸ்ட்டு வராமல் கிளியராக ஒட்டிடுவீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. டஸ்ட் வரும், நான் எடுத்து மறுபடியும் ஒட்டுவேன், உள்ள கம் ஷீட் வச்சு டஸ்ட்டு ரிமூவ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கங்க. காம்போ ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒட்டுங்க. எந்த ஒரு இஷ்யூ இல்லை, டஸ்ட்டெல்லாம் வராது, நான் பர்ஃபெக்டாக ஒட்டிடுவேன்னு நீங்கள் தாராளமாக ஒட்டலாம். ஓகே, இப்போ ஏன் ரப்பர் பேண்ட் போடாமல் ஃபுல்லாக டேப் பண்ணுறேன் அப்படின்னா, ஆல்ரெடி ப்ரெஷரில் தான் அந்த மாதிரி இருக்குது. மறுபடியும் நம்ம அதே தப்பு பண்ண வேண்டாம், ஓவர் ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம் காம்போவுக்கு. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இதெல்லாம் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.